பேயா? யார் இந்த ஜின்னை வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு காலம்புறா இது அடிமையா இருக்கும். எந்த தீமைகளும் அங்க வராம காவலா இருந்து பாதுகாப்பா நிற்கும். இந்த ஜின்னு ரொம்ப ராசியானது. நினைச்ச காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கும். இந்த உலகத்தையே ஆட்டி பறிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி தரும். பாஸ் சாரி, நீங்க என்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு சரியா புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? அதாவது 700 வருஷத்துக்கு முன்னாடி 700 வருடங்களுக்கு முன்னாடி இந்தோனேஷியால வாழ்ந்த இஸ்லாமிய மன்னர்கள் தங்கள் மதத்தை விரிவுபடுத்த பிற நாடுகள் மேல் படையெடுத்து போர் புரிஞ்சாங்க. அவர்களை எதிர்த்து வெவ்வேறு மத சம்பந்தப்பட்ட நாடுகளும் போர் புரிஞ்சாங்க, சண்டை போட்டாங்க. ஆனால் அவர்கள் ஆவிகளை ஏவி விடுவதும் பிள்ளி சூன்ய மாந்திரிக சக்திகளையும் பயன்படுத்தினர். நிறைய பேர் மாண்டனர். அப்போது அங்கு இருந்த சில குறுநில மன்னர்கள் பல போர்களை வென்றாலும் தன் படையில் இருக்கும் வீரர்கள் இதனால் மாண்டதை அறிந்து சில சக்தி வாய்ந்த மந்திரவாதிகளை கூப்பிட்டு பேசி இந்த பிள்ளி சூன்ய மாந்திரிக சக்திகளை எதிர்க்க பல பூஜைகளை செய்து கண்டுபிடிக்கப்பட்டதுதான் ஜின். மன்னர்கள் ஜின்னை ஒரு போர் தந்திரத்தின் உதவி ஆயுதமாக கையாள்கிட்டு வந்தனர். ஜின்னை வளர்த்து அதை ஏவி விட்டு போர் புரிந்து நிறைய போர்களை வென்றனர். ஜின்னை ராசியான ஒரு செல்ல பிராணியாக வளர்த்தனர். ஆரம்பத்துல ஜின் ஒரு தீய சக்தி என்று நினைச்சிட்டு இருந்த மக்கள் பல போர் வெற்றிகளுக்கு பிறகு ஜின்னோட நல்ல விஷயங்களை விரும்ப ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி பல ஜின்களை அந்த நாட்டு மக்கள் வீட்டிலே வளர்த்தனர். அந்த வழியில் வந்ததுதான் இந்த ஜின். பாஸ், இந்த ஜின்னை கொண்டு போய் வீட்டில் வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன், முடியுமா? அதுவும் சம்மதம் சொல்லிருச்சு. சரி, கூப்பிட்டு போங்க. தேங்க்யூ பாஸ். ஹலோ, எங்கடா இருக்க? என்ன மச்சி, நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்க? வந்துட்டா, அந்த பக்கத்துல வந்துட்டேன். நான் 1 hour அதோ ஏர்போர்ட் பக்கத்துல இருக்க ஏர்போர்ட்ல தான் வெயிட் சீக்கிரம் பண்ணிட்டேன். சீக்கிரம் வா. கிறுக்கு இப்ப இன்னும் திருந்தவே இல்லை. சாரி சார். சாரி 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 சார். வாஷ்ரூம் எங்க இருக்கு? அது அங்க இருக்கு சார். இட்ஸ் ஓகே. ஓகே சார். ஹலோ, வந்துட்டீங்களாமா? நான் சென்னை ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டேன் சார். மெடிசன்ஸ் எல்லாம் சேஃப் எடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல? ஒரு 1 hourல ஹாஸ்பிட்டல் வந்துடுவேன். ஹலோ, அது என்னோட பேக்.